ஹாய் சகோதர சகோதரிகளே, பாஸ்டர் பிரியா அப்ரஹாம் வந்து ஃபேவரட் நேம் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அவங்க சேனலில். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரியா அப்ரஹாமை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக குழப்பியிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன சொல்லி குழப்புறாங்கன்னு பார்க்கலாம். Abba is the name of God. Though God has many powerful names, El Elyon, Elohim, El Shaddai, Adonai, El names of God, Yah names of God, Jehovah Rapha, Jehovah Shammah, Jehovah Ra, Jehovah Jireh, Jehovah Nissi, Jehovah Sikkenu, Jehovah Mekison, many names of God. Yet God likes to be called with his favorite name, that is Abba. He said, call me Abba, Father. Amen. So that is the name Jesus came to reveal. How much you know about that name, church? How much you know is how much you know about Ahab. That is Father's love. Amen. பாஸ்டர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபா அப்படிங்கிறது தேவனுடைய நாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆபா அப்படிங்கிற வார்த்தை அராமிக் மொழியிலிருந்து வருது. அதோட பொருள் என்ன அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம். நம்ம அதோடைய பொருள் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆபா ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் ஐ வில் ஒபே யூ அப்படின்ற பொருள் வருது. அப்ப ஆபாங்கிறது ஆண்டவருடைய நாமம் கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. எல்ஷடாய், அடோனாய், எலோஹிம் அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தவறு இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு பல பேர் இல்ல, நம்ம ஆண்டவரை பல பேர் வச்சு கூப்பிடுறோம். இந்த புரிதல் தான் கரெக்டான புரிதல். அவங்க ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆபா ஃபாதர்னு கூப்பிடுங்க, அதுதான் அவர் விருப்பப்படுறாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பைபிள்ல எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணப்படல. அதுக்கான ஸ்கிரிப்சரல் ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. ஆபா அப்படின்னு ஆண்டவருடைய நாமத்தை நமக்கு ரிவீல் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. ஆபா ஃபாதர் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஃபேவரட்டான நேம்னு வேற பொய் சொல்றாங்க. நம்மளை உண்டாக்கின தேவன் அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் சொல்லியிருக்காரு. அதை வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஆபா ஃபாதர் அப்படிங்கிறது தேவனுடைய ஃபேவரட் நேமா இல்லையா அப்படிங்கிறது. மேலும் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, ஆபா ஃபாதர் அப்படிங்கிறது தேவனுடைய நாமம் கிடையாது. நம்ம எப்படி தேவனோட உறவாடுறோம், நமக்கும் தேவனுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிய வைக்கும். கடைசி அவங்க முடிக்கும் போது ஆஹாப் அப்படின்னா வந்து ஃபாதர்ஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நெட்ல தேடி பார்த்தோம்னா ஆஹாவோட மீனிங் என்ன கொடுத்துருக்குன்னா ஃபாதர்ஸ் பிரதர், அதாவது அங்கிள்னு அர்த்தம். அங்கிள் அப்படிங்கிற பொருளை ஃபாதர்ஸ் லவ்னு இவங்க மாத்தி சொல்றாங்க. இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சபையை அட்டன் பண்ற ஜனங்களுக்கு சொந்தமா சிந்திக்கிற ஞானம் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது வாயில நோயாத புது வார்த்தையை எங்கேயாவது எடுத்து சொன்னோம்னா ஜனங்க நம்ம சொல்றது அப்படியே கரெக்ட் நம்பிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சபைக்கு வர ஜனங்க நம்ம சொல்றது கரெக்டா தப்பான்னு வேதத்தோட ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம இதை வச்சு ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி பணமும் பாப்புலாரிட்டியும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி உங்களோட சொந்த கற்பனைகள் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான கள்ள போதனைகளுக்கு ஜாகிரதையா இருங்க.